நடிகர் சூரிக்கு இது கொஞ்சம் ஓவர்தான். சூரி செய்த சம்பவத்தால் அதிர்ந்து போன சினிமா துறை. மதுரை மண்ணில் பிறந்து வீட்டு கஷ்டங்கள், வறுமைகள், பொறுப்புகள் என அனைத்தையும் சுமந்து தன்னுடைய வைராகியத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நீங்கா இடம் பிடித்து கோலோச்சி வருபவர்தான் நடிகரும் காமெடியனுமான சூரி. மதுரையில் உள்ள ராஜாபூர் என்ற கிராமத்தில் முத்துசாமி சேங்கையரசி தம்பதியர்களுக்கு 6வது மகனாக நடிகர் சூரி பிறந்தார். 7வது வகுப்பு வரை சென்ற சூரி குடும்ப வறுமை காரணமாக 8ஆம் வகுப்பு செல்லாமல் பள்ளிக்கு முடுக்கு போட்டார். பின் குடும்ப கஷ்டத்தில் தன் பங்கை சுமக்க நினைத்த அவர் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்திற்கு உதவியாய் இருந்துள்ளார். திரைப்படத்தில் காமெடியனாக அறிமுகமாவதற்கு முழு முதற் காரணம் இவரது தந்தை என்றே சொல்லப்படுகிறது. காரணம், சூரியின் தந்தை நகைச்சுவையாக பேசக்கூடியவர் என்பதால் சூரிக்கும் இயல்பாகவே நகைச்சுவை செய்ய வந்துள்ளது. இந்நிலையில் வீட்டின் வறுமையோடு பள்ளி பருவத்தை கடந்த நடிகர் சூரி இளம் பருவத்தை அடைந்த போது நடிப்பிலும் நடனம் ஆடுவதிலும் இயற்கையாகவே அவருக்கு இருந்த ஆர்வம் திரைப்படத்தில் நடிக்க ஆசைப்பட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பினார். சென்னைக்கு வந்தால் உடனே நடிக்க சான்ஸ் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் முதலில் மண் விழுந்ததுதான் என்று சொல்ல வேண்டும். சினிமா துறையை சுலபமாக நினைத்த சூரிக்கு நினைத்தபடி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் சென்னை முழுவதும் சுற்றி பசிப்பட்டினியோடுதான் இருந்தது மிச்சம். வயிற்று பசிக்காக சினிமாவில் தான் நடிக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கினார். சென்னையில் மணலை அள்ளும் டிப்பர் லாரி ஒன்றில் கிளீனராக வேலை செய்தார். இது மட்டுமின்றி பெயிண்ட் வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார் நடிகர் சூரி. நாட்கள் செல்ல செல்ல அதிர்ஷ்டவாசல் மெல்ல மெல்ல கதவை திறக்க தொடங்கியது. மந்திரவாசல் என்கின்ற நாடகத்திற்காக மின் வேலைகளை செய்ய எலக்ட்ரீஷியனாக சென்ற இவர் அந்த நாடகத்தில் சிறிய வேடம் ஒன்றில் திருடனாக தோன்றி நடித்திருக்கிறார். அதனை பிடித்துக் கொண்டு திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. பரோட்டா என்றாலே சூரிக்கு பிடிக்காதாம். ஆனால் வந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் அவ்வளவுதான் என நினைத்த சூரி பரோட்டாவை சாப்பிட்டு பரோட்டா சூரி என்ற பெயரை பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவரின் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் பல படங்களில் நடித்து தற்போது ஹீரோவாகவும் காமெடியனாகவும் கலக்கி வருகிறார். இதனிடையே விடுதலை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் சூரி. அந்த படத்தில் காவலராக நடித்து தனக்குள் இருந்த யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஒரு தரமான நடிகன் என்பதையும் அவர் நிரூபித்து காட்டினார். விடுதலை படம் சூரியின் திரைப்பட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்றே சொல்லலாம். அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் அவருக்கு அடுத்தடுத்து ஹீரோவாக நடிக்க வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இதனிடையே தன்னுடைய நடிப்பை எப்படி மெருகேற்றி உயர்ந்து வருகிறாரோ அதே போன்று தான் வாங்கும் சம்பளத்தையும் உயர்த்தி வருவதாக இவரை தேடி செல்லும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் கிசுகிசுத்து வருகின்றனர். 4 கோடி ரூபாய் வரை பெற்று வந்த நடிகர் சூரி தற்போது அப்படியே டபுள் மடங்கு சம்பளத்தை உயர்த்தி இருப்பது சினிமா வட்டாரத்தில் வாயை பிளக்க வைத்துள்ளது. அந்த வகையில் தற்போது சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் கொட்டுக்காளி, கருடன் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார். இது தவிர விடுதலை படத்தின் 2ஆம் பாகமும் சூரியின் கைவசம் வைத்துள்ளார். இப்படி அடுத்தடுத்து கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு குவிந்து வருவதால் தான் தன் சம்பளத்தையும் மளமளவென உயர்த்தி இதுவரை 4 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வந்த அவர் கருடன் படத்தில் நடிக்க 8 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. வளர்ச்சிக்கு ஏற்ற சம்பளம் தான் என சூரி தரப்பில் கூறப்பட்டாலும் இது கொஞ்சம் ஓவர்தான் என சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுத்து வருகின்றனர்.